இபாதுர் ரஹ்மான் அளவற்ற அருளாளரின் உண்மையான அடியார்கள் யார் என்பதை ஃபுர்கானில் அல்ல விளங்கப்படுத்துகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு ஆயத், அடியான் அப்துர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியான் யார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொருடைய பெயர் வித்தியாசம், ஆனால் எல்லோருமே அப்துர் ரஹ்மான் தான். ரஹ்மானின் அடிமைகள் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் வைக்கப்பட்டவர்களும் அடிமைகள் தான், ஏனையவர்களும் அடிமைகள் தான். அவர்கள் எல்லோருமே ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த வரைவிலக்கணங்களை, அடையாளங்களை சொல்லி வருகின்ற பொழுது, மர்ரு கிராமா, அழகான வார்த்தை. தேவையில்லாத, தனக்கு சம்பந்தப்படாத ஊறு பலாய்களை கண்டால் மர்ரு கிராமா, அந்த ஊறு பலாயிலே தலை போடாமல் ரெஸ்பெக்டாக ஒதுங்கி செல்வார்கள். அந்த மர்ற என்ற வார்த்தை நேரடியாக கண்ணால், பாதையில், சந்தையில், பொந்தில், அடுத்த வீட்டில், பின் வீட்டில், முன் வீட்டில், மஸ்ஜிதில், மதரசாவில், பாடசாலையில், காரியாலயத்திலே, பிரயாணத்திலே, வீதியிலே, பேமெண்டிலே, சந்தி பொந்திலே, வாகனத்திலே, எல்லா பலாய்களையும் கண்டால் எனக்கு இது தேவையில்லாத வேலை என்று ரெஸ்பெக்டாக போவார்கள். மீடியாக்களில் கண்டாலும் மர்ற என்ற வார்த்தை பொதுவானது. மீடியாக்களிலே, வாட்ஸ்அப்பிலே வந்திருக்கிறவருடைய பலாய், யூடியூபிலே வந்திருக்கிறவருடைய ஊரு பலாய், பேஸ்புக்கிலே வந்திருக்கிறவருடைய ஊரு பலாய், டிக்டாக்கிலே வந்திருக்கின்ற ஒருவருடைய பலாய், ஒருவருடைய குறை, மைனஸ், ஒருவருடைய மானத்தை போக்குகின்ற ஆர்டிக்கல் வந்திருக்கிறது. அந்த ஆர்டிக்கலை வாசிக்க மாட்டார்கள், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண மாட்டார்கள், அந்த ஆடியோவை ஷேர் பண்ண மாட்டார்கள். அப்படியான ஆடியோக்களையும் வீடியோக்களையும் தலைப்பை பார்த்தவுடன் அழித்து விடுவார்கள். இவர்கள் தான் அப்துர் ரஹ்மான்கள். எனவே அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் கிடைக்க வேண்டுமா, முஹம்மது என்ற பெயர் கிடைக்க வேண்டுமா? இந்த தன்மை இருக்க வேண்டும். அது என்ன தன்மை? ஊரு பலாயிலே தலை போடாத தன்மை.